காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். 97 அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என் சேனலில் வந்துட்டு பார்க்குறது எல்லோரும் பார்ப்பாங்க, பட் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, ஸோ அதுக்காக வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு சண்டேனால அவரை வந்துட்டு டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஏன்னா காலையிலேருந்து சார் நிறைய ஒர்க்கு பார்த்துட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி 11 மணின்றனால அவருக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி அண்ட் மஷ்ரூம் கிரேவி அண்டு தயிர் ரைத்தா, இது 3 தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு டீ வச்சு கொடுத்துட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். டீயெல்லாம் வந்துட்டு ஒரு சிலர் சுத்தமாகவே தொட மாட்டாங்க, ஒரு சிலர் வந்துட்டு டீ இல்லாமல் வாழ மாட்டாங்க. அது செகண்ட் கேட்டகரி தான் நான். இவரோட வந்து இவரையும் வந்துட்டு நான் அதை மாதிரி பழக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. டீ ரெடி, போய் கொடுத்துட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். ஓய், இவர் வந்துட்டு இந்த மாதிரி வினோதமான படங்கள் தான் பார்ப்பாரு. நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அதனால இவர்கிட்டே நான் வரதில்லை. ஸோ அரிசி வந்துட்டு ஊற வச்சாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஊறுனா போதும், ஓகேங்களா? 1/2 அன் ஹவர் உட்காந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? காளான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வெங்காயம், ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரேவிக்கு வந்துட்டு அது இன்னும் கட் பண்ணலை, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கிரேவிக்கு சின்ன வெங்காயமே ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? குக்கரை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு, ஸ்டாக் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து போட்டுட்டு நல்லா வந்துட்டு அந்த பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கணும். ஆக்சுவலி வந்துட்டு சமைக்கிறதுலே வந்து என்ன ரொம்ப முக்கியம்னா பொருட்களை விட பொறுமை ரொம்ப முக்கியம். அது சுத்தமாக என்கிட்ட கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம சமைப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு போடணும். நான் வந்துட்டு வீட்டில் இஞ்சி பூண்டு அரைக்கலான்னு பார்த்தேன், பட் வந்துட்டு எனக்கு சரி ஓகே கடையிலே வாங்கிடலாம், ஒரே வேலையாக முடிச்சிடலாம் அப்படின்னு கடையிலே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு போட்டு நான் வந்துட்டு 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இது 2 மட்டும் போட்டாலே போதும் காளான் பிரியாணிக்கு. வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, இது 2 போட்டாலே சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்துட்டு இந்த கேர்டு தான். இந்த கேர்டு போட்டால் தான் அந்த இது வந்துட்டு பிரியாணி கன்சிஸ்டன்சிக்கே வரும் ஆக்சுவலி. ஸோ இதை போட்டு நல்லா வந்துட்டு கிளறிட்டு இதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காளானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வதக்கணும். பட் எனக்கு எதுவும் வராது, ஏன்னா என் வீட்டுக்கார் நிறைய எண்ணெய் ஊற்றினா திட்டுவார். ஸோ அதனால் நான் அளவாக தான் ஊற்றி செஞ்சேன். பட் ஆனால் இதுவே போதுமான அளவு தான், இதுக்கு மேலே வந்து நம்ம இது பண்ண தேவையில்ல, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு 2.5 டம்ளர் வந்துட்டு அரிசி எடுத்திருந்தேன் எங்கள் 2 பேருக்கு. ஸோ வந்துட்டு 5 டம்ளர் ஊற்றினா போதும். பட் நம்ம காளான்லாம் போட்டிருக்கனால ஒரு 7 டம்ளர் தண்ணி வந்துட்டு நான் ஊற்றினேன். ஊற்றி நல்லா அந்த தண்ணி வந்துட்டு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்துட்டு போடணும். அவ்வளோதாங்க. நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டு உங்களுக்கு சால்ட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு கரெக்ட் அளவோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு ராஜபோகம் பொன்னி அரிசின்றனால நான் என்ன பண்ணேன், 1/2 அன் ஹவர் ஊற வச்சேன். ஒரு 4 விசில் வந்துட்டு விட்டேன். அவ்வளோதான். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காளான் கிரேவி தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிச்சிட்டு வெங்காயம், முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறுமையாக கிண்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி போட்டுருங்க, ஓகேங்களா? இதுக்கு ஒரு தக்காளி இருந்தால் போதும். ஸோ தக்காளி போட்டு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் லைட்டாக போட்டு நான் மல்லித்தூள் லைட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை விட முக்கியமாக வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. இதோட டேஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காளான் வந்துட்டு போட்டுட்டு நல்லா வந்துட்டு கிளறணும். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியவும் நான் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு ஒரு 1 டம்ளர் சின்ன டம்ளரில் ஊற்றினாலே போதும்.
போட்டு ஊற்றிட்டு நீங்கள் நார்மலில் வைங்க, ஃபுல்லுலையும் வைக்காமல் சிம்லையும் வைக்காமல் நார்மலில் வச்சிங்க அப்படின்னா தான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துச்சு. அவ்வளோதான், டேஸ்டிங்க்கு உட்காந்துச்சு. எனக்கு அந்த குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணோடனே ஒரே மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போயுமே எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்ததில்லை. நான் வந்துட்டு சமையல் தெரிஞ்ச மாதிரியே வீடியோ மெயின்டைன் பண்ணியிருப்பேன். பட் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு சமையல் தெரியாது. பட் சும்மா சொல்லக்கூடாது, பார்க்குறதுக்கே வந்துட்டு அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என் வீட்டுக்காரர் பார்க்க சொன்னேன். அவர் இல்லைப்பா நீயே பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ பிளேட்டிங்கில் வந்துட்டு என்னோடய காளான் பிரியாணியை வச்சுட்டு, அதுக்கப்புறம் காளான் கிரேவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தயிர் ரைத்தா அது வந்துட்டு ஆக்சுவலி 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்மெல்லே. அவ்வளோதான் காய்ஸ், என்னோடய ஃபேவரெட் மூவி ஜுமான்ஜி அதை தான் பார்த்துட்டே வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருக்கு. நான் இவ்வளோ நல்லா சமைச்சேன் அப்படின்றத என் வீட்டுக்காரர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவார். சரி ஓகே, நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.